ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா மிக்சியை வச்சு நம்ம என்னவோ காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இது என்னன்னா, மிக்சியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். ஒன்றும் இல்லை, மிக்சியில் நம்ம மிக்சியில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சட்னி அரைக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். மிக்சி ஓடலைன்னா நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு கடையை தூக்கிட்டு போயிடுவோம், இல்லைனா கடையில் கொண்டு போய் பார்ப்போம். அது கொண்டு போகிறதுக்கு முன்னாடி மிக்சியில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு கொண்டு போனால் நல்லது. என்னென்னா, மிக்சிக்கு பின்னாடி நம்ம திருப்பினோம்னா மிக்சி ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா மிக்சி ஓடாது. டக்குன்னு நம்ம கடைக்கு கொண்டு போய் கொடுத்து மிக்சியை ரிப்பேர் பண்ணுவோம். அதுதான் நம்ம எல்லோரும் பண்ணுறது. அது கொண்டு போகிறதுக்கு முன்னாடி மிக்சிக்கு பின்னாடி ஒரு சிவப்பு கலர் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்னென்னு சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அது என்னென்னா, மிக்சிக்கு ஓவர்லோடு சுவிட்சுன்னு சொல்லுவோம். சுவிட்ச் அந்த சுவிட்ச் நம்ம மிக்சியை திடீர்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு டக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஆஃப் ஆயிரும். அப்புறம் நம்ம பார்ப்போம், மிக்சி ஓடாது. இந்த பட்டன் டக்குன்னு புஷ் ஆகி வெளியே வந்துடும். குச்சி மாதிரி இருக்கும். அப்படி வெளியே வந்துருச்சுன்னா மிக்சி ஓடாது. அந்த நேரத்தில் நம்ம அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஓவரோட பட்டன் கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் இந்த மிக்சி நார்மலாக ஓட ஆரம்பிச்சோம். இதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு கொண்டு போகிறது நல்லது. இதை செக் பண்ணாமல் நம்ம கடைக்கு கொண்டு போனோம்னா அவங்க கடையில் கொண்டு போய் பார்த்துட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அதனால தயவுசெய்து மிக்சி வச்சுருக்கவங்க இது ஏன் வருது அப்படின்றது பார்த்தா, நம்ம மிக்சியில் அதிகமாக ரொம்ப லோடு அதிகமாக வச்சு அரைக்கிறதுனால வரும். இல்லாட்டி மிக்சியில் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது, மிக்சி தாங்க முடியாதனால இந்த பட்டன் புஷ் ஆகி கட் ஆஃப் ஆயிரும். இது மிக்சி ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி வச்சுருக்காங்க. இந்த பட்டன் வெளியே வந்துச்சுன்னா மிக்சி காயில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பட்டன் வெளியே வந்திருக்கா, மிக்சி ஓடாமல் இருக்கிற நேரத்தில் இந்த பட்டன் கரெக்டான ஃபங்க்ஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சி ரிப்பேரா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது பட்டன் ஓகே அப்படின்னு நான் மட்டும் கடை கொண்டு போங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.